வணக்கம். எனது பெயர் ராமர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி சிக்கனம்பட்டி கிராமம். தேர்தல் களம் ரொம்ப பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒரு தேர்தல் களம் நடக்கிறது. இதில் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இன்றைய நடைமுறை பொறுத்தளவு இந்த 5 வருட காலமாக நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்த சாதனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, சொல்லவே தேவையில்லை. தமிழ்நாடு தலையிலா நிப்பாட்டார். ஏன்னா இந்த அளவில் தமிழ்நாடு முன்னேறது காரணமே நம்ம முதலமைச்சர் தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார், கலைஞர் ஐயா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஊர் தான் சார் எனக்கு தெரியும். எடப்பாடியெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. எடப்பாடி ஊர் தான் தெரியும். எடப்பாடி வந்தார், மோடியோட கைக்கூலியாக இருந்தார். கொரோனா வந்ததுக்கு அப்புறம் லாக்டவுன் போட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களெல்லாம் கொஞ்சம் நஞ்சமாக இல்லை, படாத கஷ்டங்கள் பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா போயிடுத்து தட்டெடுத்து தட்டினாங்க, வீதியாக தட்டெடுத்து தட்டினாங்க. அப்புறம் வாசலில் நின்று விளக்கு ஏற்றுனாங்க. முட்டாள்தனமெல்லாம் பண்ணாங்க. முட்டாள்தனம் பண்ணி தமிழ்நாட்டு மக்களை புரட்டி எடுத்துட்டாங்க அந்த ஆட்சியில். அதை நானும் அனுபவிச்சிருக்கேன். நானும் 8 மாதம் வீட்டை விட்டு வெளியே வரல. வீட்டுக்குள்ளதே இருந்தேன். நான் 8 மாதம் எங்கள் கிராமத்தை விட்டு நாங்கள் வெளியே வரல. அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் நான் சென்னைக்கு வந்தேன். அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்தார். சும்மா தமிழ்நாட்டவே தலையெல்லாம் புரட்டி போட்டார். பெண்களுக்கு என்ன சலுகை மிக சிறப்பாக நடத்தினார். பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், இதெல்லாம் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கறது கிடையாது. எங்கள் வாழ்க்கையிலலாம் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது கிடையாது சார். உண்மையிலே சொல்கிறேன். நாங்கள்லாம் பட்னியாக தான் போனோம். எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் 1வது 2வது 3வது போகும்போதெல்லாம் பட்னியாக தான் போனோம். அந்த காலமெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் காலை உணவு திட்டமெல்லாம் சூப்பரான அதுக்கெல்லாம் நாங்களாம் தலை வணங்குறோம் சார். உங்களுக்கு தலையை வணங்கி உங்களை கும்பிடுவோம். அந்தளவுக்கு நல்லா. பெண்களுக்கு பேருந்து இலவசம், அதுவும் பரவாயில்ல. ஏன்னா எத்தனையோ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. பஸ் சார்ஜு மாதம் அதில் 2000 ரூபா மிச்சம். அதுக்கப்புறம் மாதம் 1000 ரூபா நீங்கள் மகளிர் 1000 ரூபா கூலில் போகிறீங்க. இதெல்லாம் நல்லா வரவேற்கக்கூடிய விஷயம். அதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது சார். அடுத்த முறையும் நீங்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு அடுத்து முதலமைச்சர் ஆகணும். அப்படின்னா நம்ம தலைவர் தான் வரணும். நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சார் வரணும். வேறு எந்த இதுவுமே வரக்கூடாது. வேறு எந்த இது வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. தமிழ்நாட்டு நம்ம ஐயா மு.க. ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் யாரும் நெருங்க முடியாது, பக்கத்தில் நெருங்க முடியாது. இந்த முறையும் மகத்தான வெற்றி திமுக தான் ஆட்சி அமையும். மகத்தான வெற்றி அமையும். பிஜேபி, அதிமுக, டிவிக்கு இதில் சீமான் அண்ணன் ஒரு வகையில் சீமான் அண்ணன் கூட ஏற்றுக்கலாம். சீமான் அண்ணன் 10-15 வருஷமாக அவரும் கஷ்டப்படுறாரு. ஆனால் எதிர்கட்சியாக உட்கார வைக்கிறதுக்கு நம்ம சீமான் அண்ணன் கூட நல்ல ஒரு அமைப்பான ஆள் தான் அவர்.
ஆனால் அவர் வார்த்தைகளும் சரி, எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி பேசணும், எதாக இருந்தாலும் ஏற்று கேட்பார். நம்ம ஸ்டாலின் சார் மாதிரி அவரும் ஏற்று கேட்பார். சீமான் சாரெல்லாம் பெஸ்ட்டு. மற்றபடி இதெல்லாம் அடிமைகள். அடிமைகள். பிஜேபியால் உருவாக்கப்பட்டது டிவிக்கு. இதுவரை பிஜேபியில் படம் ஜனநாயக படம் வெளியே விடலாம் அப்படின்னு இது வரைக்கும் பிஜேபி என்னன்னு கேட்கறதுக்கு இது இல்லை, துப்பு இல்லை. கேட்கலாம்ல, அவர் டிவிக்கே தலைவர் கேட்கலாம்ல, அவர் படம் தானே, அவர் சொந்தமாக போட்டு 500 கோடி படம் எடுத்தார்ல, அவர் ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, பேசலாம்ல, ஏன் பேச மாட்டேங்கிறாரு? பேசுனா கரூரில் இப்போ நடந்ததுக்கு கம்பி என்ன வேண்டிய வரும், அதனால் அவர் எதுவும் பேச மாட்டார். ஜனநாயக படம் ஃபுல்லாக முடக்கிறதுக்கு காரணமே பிஜேபி தான், அது அவருக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் பேச மாட்டேங்கிறார். ஒரு வார்த்தை இப்போ வரைக்கும் ஜனநாயக படத்தை பற்றி பிஜேபியில் மோடி ஐயா கிட்டேயும் சரி, அமித்ஷா கிட்டேயும் சரி, இது வரைக்கும் அவர் கேட்டது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கேட்டது கிடையாது. இதுக்கு மேலே கேட்டுக்காரன்னு தெரியல. இல்லை, கேட்டுக்கணும், அதை அவர் கேட்டுக்கணும். ஏன்னா அவர் தானே அதில் பணம் போட்டிருக்காரு, அவர் தானே படம் எடுத்திருக்காரு, பணம் முதலீடு அவர் தானே செஞ்சுருக்காரு. அதனால் அவர் கேட்டுக்கணும். இது வரைக்கும் கேட்கலாம். இவங்களையெல்லாம் நம்ம முதலமைச்சரை ஆக்கணும்னா நம்ம தான் சார் பிச்சை எடுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் பிச்சை எடுக்கணும். அதிமுகவோ பிஜேபி வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் பிச்சை தான் எடுக்கணும். டிவிக்கே வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பிச்சை தான் எடுக்கணும். வேறு வழியே இல்லை. அதனால் நல்லா யோசித்து மனசில் நம்ம தமிழ்நாட்டு மக்களை யார் காப்பாற்றுறா, அவங்க யார் ஆராய்ச்சி பார்த்து நம்ம ஸ்டாலின் ஐயா தான் முதலமைச்சர் ஆகணும் ஆகணும் ஆகணும். அவர் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவார், வெளிமாநில மக்களை காப்பாற்றுவார், அதர் ஸ்டேட்டு மக்களையும் காப்பாற்றுவார் அவர் வந்தால். இல்லை பிஜேபி தான் வரணும் அப்படின்னா நம்ம பீகார் போகணும். தமிழ்நாட்டு மக்கள் பீகாருக்கு போகணும், மணிப்பூருக்கு போகணும், ஒரிசாவில் போய் நம்ம அதே வேலை பார்க்கணும். ஏன்னா இப்போ அங்கேருந்து தான் இங்கே வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு. மேக்சிமம் ஒரிசா பீகார்லேருந்து எல்லாம் இங்கே வராங்க. அங்கே பிஜேபி ஆட்சி கரெக்டாக நடக்கலைன்னா எதுக்கு இங்கே வர்றாங்க? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால தான் அவங்க அங்கே தேடி வராங்க. அப்போ பிஜேபி ஆட்சி எங்கே நடக்குது? மணிப்பூரில் நடக்குது. மணிப்பூர், பீகார், எல்லாம் பிஜேபி ஆட்சியில் நடக்குது. அப்போ அவங்க அங்கே ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க? ஒரு வேலையும் கிடையாது. சோத்துக்கு திண்டாடுறாங்க. சோத்துக்கு திண்டாடுறது ஒன்று. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மணிப்பூரில் நடந்துச்சு, ஒரு லேடியை துணி இல்லாமல் கழட்டி போட்டாங்க பிஜேபி கட்சிக்காரங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கணுமா? பிஜேபி உட்கார வச்சா இதுதான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. இதுதான் கண்டிப்பாக நடக்கும். மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. டிவிகே தலைவர் சொல்கிறாரு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அவர் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வீட்டில் ஒரு போலீஸ்காரன் நிப்பாட்டுவாங்களா? ஒவ்வொரு வீட்டில் ஒரு போலீஸ் துறையை நிப்பாட்டுவாங்களா? ஒரு போலீஸ்காரங்க காவலுக்கு நிப்பாட்டுவாங்களா? அவர் வந்தால் என்ன பண்ணுவார்? பணியூரில் போய் உட்காந்துக்குவார். நம்ம தான் தேடி போகணும் பணியாருக்கு. அதனால் மக்கள் நல்ல முறையில் தரமான ஒரு சம்பவம் நடக்கணும்னா திமுகவுக்கு உதயசூரிய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. அனைத்து கூட்டணி கட்சிகள் எந்தெந்த சின்னம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல முறையில் ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து நிதானமாக ஓட்டு பதிவில் உதயசூரியன், முரசு, நம்ம திருமாவளவன் இவங்களுக்கெல்லாம் நல்ல முறையில் ஆதரவு கொடுத்து அதிகபட்சம் 234 தொகுதி, நம்மளுக்கு 200 தொகுதி வெல்லும் திமுக. ஆட்சி அமையணும். ஆட்சி அமர்ந்தாதான் நம் தமிழ்நாட்டு மக்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். நன்றி, வணக்கம்.